ஓகேங்க, பேக் பண்ணியாச்சு பேகை. கிளம்புவோமா? ஸோ இதான் நம்ம ஹாஸ்டலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புவோம். பாய், see you. Travel safe, buddy. Travel safe, yeah. Okay, bye. I'm leaving. Okay. ஐயோ, ஃபோன் இன்னும் விட்டேன்னு தெரியலையே. ஃபோன் விட்டேங்க, இருங்க. I think I left my phone here. Okay. Okay. Bro, you forget? You can have it. If you can use it. You're going, Baba? Yeah, I'm going, bro. Okay, Baba. Good to see you. Safe journey. Yes, see you soon. Where are you going? From here I'll go back to South Africa. South Africa are you going? Yeah. Okay. Maybe next year or possible I'll be coming to South Africa. I will host you. Thank you. You will be my guest at my place. Yeah, definitely. Maybe if I'm coming. Oh, okay, no worries, Baba. Okay. Sure, thank you. Sharp. Yeah, sharp. ஓகேங்க. அப்பா, கிளம்பியாச்சு ஒரு வழியா, வெற்றி. மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12 ஆயிடுச்சுங்க ஆக்சுவலாக. ஸோ ஹாஸ்டல் நம்மளோட பன்னியும்பா பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஜாம்பியாவுக்கும் வந்து ஒரு நன்றி. இது தெரியாமல் தான் நம்ம வந்து முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஓப்பன் பண்ண முடியாமல். ஓகே, முடியாச்சு. லெட்ஸ் கோ. ஸோ கிளம்பியாச்சு. ஜாம்பியா முடிந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ஜிம்பாப்வேக்கு போக போகிறோம். ஸோ போயிட்டு பஸ் எடுத்து டவுனுக்கு போயிட்டு டவுன்லேருந்து அப்படியே நடந்து தோவே வண்டி இருக்குது, இதில் ஏறிடுவோம். அதுவும் 10 தான் வச்சா தான். அவசரப்பட்டு ஏறட்டுமா? ஹாலே இல்லை ஆக்சுவலாக. ஹால் இருந்தால் தானே போக முடியும். நான் ஒருத்தர் தான் வந்து ஏறினேன். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஏறுறாங்க எல்லோரும். இறங்கி வந்துட்டேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் காமிக்குது இங்கேருந்து. ஸோ திருப்பியும் டவுனுக்கே வந்துட்டேன். அதே மார்க்கெட் ஏரியா. அந்த மார்க்கெட் ஏரியாவிலேருந்து திருப்பியும் போகணும். ஓ, இதெல்லாம் பாருங்கள், குப்பையை அப்படியே போட்டு குப்பையை வந்து டம்ப் பண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க. எவ்வளோ நீட்டத்துக்கு குப்பை இருக்குது. ஐயோ, மோசமாக இருக்குங்க இங்கே. சரி, ஆக்சுவலாக பஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். இதுதான் அந்த ட்ரிப் ட்ரான்ஸுங்கிற பஸ்ஸு. இதுதான் நம்ம பஸ்ஸுன்றாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் போவோம்னு நினைக்கிறேன். ஹராரேக்கு இங்கே தான் டிக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. எப்படி மாறி வருதுன்ட்டு உள்ளே வந்துட்டேங்க. சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 37. ஸோ ஜன்னல் சீட்டு கேட்டேன். சீட் நம்பர் 11. பஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக தான் போகணும்னு நினைக்கிறேங்க. சரி, போய் ஏதாவது சாப்பிட்டு வரேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், சிக்கன் ஒன்று வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சிக்கன் இது ஒன்று இருக்குது, இங்கே மீன் இருக்குது. ஸோ வாட் ஃபிஷ் இஸ் இட்? டிலாப்பியா மீனுங்க. டிலாப்பியா மீன், சிக்கன்லாம் இருந்தது. ஸோ அப்படியே ஹாட் டாகு. நாங்கள் சிக்கன் கேட்டிருந்தேன். சிக்கன் ஒன்று, சாசேஜு, இது ஒரு டிலாப்பியா மீன், வறுத்த மீன். நான் அதான் ஒரு சிக்கன் ஒன்று கேட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து அந்த சீமா தெரியும்ல, அந்த சோளக்களி அதோடு சேர்த்து அப்புறம் அந்த வெஜிடபிள் இருக்குது. ஸோ அந்த கீரை ஒன்று கேட்டிருக்கேன். ஸோ அதை சேர்த்து அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு இருக்கேன். ஸோ பஸ் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதை சேர்த்துருக்கேன். அதை போடுறாங்க அதில். இது உள்ள ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஒன்லி சைனீஸ் சிக்கன். மீனை கட் பண்ணுறாங்க பயங்கரமாக. ஸோ யூ ஆர் கட்டிங் திஸ் ஃபிஷ் அண்ட் ஃப்ரையிங். This one I'm going to roast it in the wire. Roast it in the wire? Yeah, wow. So we chop it like this. Okay. And then now we'll roast it on the wire. Oh. Yeah. It will be butterfly fish, it will be open like this. Oh, open like that? Yeah, let me just finish it, then we can capture it. Okay, no problem. சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே உள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம். தண்ணி பாட்டில் வாங்கிட்டேன். அதை ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். அந்த பக்கம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்பா Chicken wing. ஓகே.
அவ்வளோதாங்க வாங்கியாச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு போக வேண்டியது தான். டயர்டாக இருக்குது இந்த கட்டத்தில். வெயிலில் அந்த பக்கம் நடக்க வேறு விட்டாங்க. இவ்வளோ பிஸியாக நடக்குது கீழே வேலைலாம். அவ்வளோதாங்க, ஜாம்பியாவுக்கு ஒரு பாய் பாய். கிளம்பியாச்சு. கரெக்டாக டைமுக்கே எடுத்துட்டாங்க பஸ்ஸை. சாப்பாடையும் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு போவோம். ஒரு 2 மணி நேரத்தில் பார்டர் போயிடுவோங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? வெளியில் அவுட்ரு வந்துட்டோம் இப்போ சிட்டி விட்டு. ஸோ இதுதான் பார்டர். ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்ம சிருண்டு பார்டர். ஸோ ஜாம்பியா சிம்பாப்வேவோட இன்னொரு மெயின் பார்டரு. இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஹராரே போயிடும். ஸோ அப்படியே போது பாருங்கள். அப்படியே போய் இந்த ரோட்டை பிடிச்சி அப்படியே ஹராரே வந்துடும். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரோடு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா காலையில் 4 மணிக்கு தான் போய் சேருன்றாங்க. கிட்டத்தட்ட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் தான். மணி இப்போ வந்து 2 ஆகுது. எனக்கு அதான் புரியல, ஒரு வேளை திருப்பியும் ரோடு வந்து டேமேஜா? ஏன்னா ஜாம்பியாலேருந்து ஹராரே அந்த பார்டர்லேருந்து ஹராரே போகிற ரோடு வந்து அந்த ரோடு டேமேஜாங்கிறது தெரியல. டேமேஜாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 4 மணி ஆயிரும் காலையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவை இருக்க மழை. ஸோ பார்டர் வந்தாச்சுங்க. பார்டர் வந்து அங்கே தான் இருக்குது. போயிட்டு எக்ஸிட் சீல் வாங்கிட்டு என்ட்ரி சீல் வாங்கிட்டு வந்துடலாம். 1 ஸ்டாப் பார்டர் தான் ஆக்சுவலாக. ஸோ 1 ஸ்டாப்புங்கிறப்போ ஒரே இடத்துல தான் என்ட்ரி எக்ஸிட்டும் இருக்குது. போயிட்டு வந்துடுவோம். ஸோ அது உள்ளே தான் போகணும். போயிட்டு நான் என்ட்ரி எக்ஸிட் வாங்கிட்டு என்ட்ரி போட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பேட்டுறேன் என்னன்ட்டு. ஸோ முடிஞ்சதுங்க. எக்ஸிட்டும் வாங்கியாச்சு, என்ட்ரியும் போட்டு கொடுத்துட்டாங்க. என்ட்ரி நெக்ஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம 2 நாள் தான் இருக்க போகிறோம். ஸோ எல்லாமே முடிஞ்சுது. ஸோ ஒரே இடத்துலேயே இருந்தது. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து எக்ஸிட்டும் என்ட்ரியும் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏறி கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஜாம்பியாவுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிடலாம். இதுக்கப்புறம் ஜாம்பியா வரமாட்டோம். ஸோ அந்த பக்கம்லாம் பார்த்தேன், ஃபுல்லாக காடு தான் இருக்குது. ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டாங்க, எங்கே தங்க போகிறீங்கன்ட்டு. நல்ல வேலை நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு ஹாஸ்டல் வந்து ஏற்கனவே பேசி வச்சுருந்தேங்க. அது வாட்ஸ்அப்பில் இருந்தது, அது காமிச்சேன். இதுமாதிரி பேக் பேக்கர் அதுன்னு சொன்ன உடனே அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்படியே சீல் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜிம்பாப்வேயில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் எதுவும் இல்லைங்க. ஆனஸ்ட்டாக ஒரே ஒரு ஹாஸ்டல் தான் இருக்குது. அது சிம்பான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. பட் அதுவுமே வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கூகுளில் ஒரு ஹாஸ்டல் தேடினேன், இருந்துச்சு. ஸ்மால் பாய்ஸ் பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ நான் ஓன் டென்ட் வச்சுருக்கறனால எனக்கு $9 வந்து கேம்பிங் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓன் டென்ட் வச்சுருந்தா $9, டார்மெட்ரி வந்து $12 இருந்தாங்க. ஸோ அந்த ஏற்கனவே நான் அந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் வச்சுருந்தேன், அதை காமிச்ச ஒன்றும் விட்டாங்க, எதுவுமே கேட்கல அதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நான் ஆட்கள் வரணும், பஸ்ஸு பின்னாடி இருக்குது. அப்படியே போயிட்டு ஜம்முன்னு காலையில் எனக்கு தெரிஞ்சு 4 மணிக்கு போய் சேருவோம். சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே என்னங்கிறத பிளான் பண்ணிட்டு அப்படியே போவோம். ஓகேங்களா? அப்படியே தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி குடிப்போம் போத. எட்டு போட்டால் தாங்க கிளம்புவோம். ஸோ 8 வச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ 8 வச்சுட்டு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸில் கிளம்பிடும். இப்போ தான் தெரியுது அவன் ஏன் வந்து 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் காலை 4 மணிக்கு போய் சேரும்னு சொன்னான்ட்டு. உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து 450 கிலோமீட்டர் தான். 450 கிலோமீட்டர் என்னடா அவன் 12 மணி நேரம் சொல்கிறானேன்னு பார்த்தேன் நான். அப்போ தான் புரிஞ்சுது இந்த மாதிரிலாம் வந்து போட்டு நிறுத்தி வைப்பாங்கன்னு. சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் 6 மணி நேரம் நின்னேங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் 6 மணி நேரம் நின்னது வந்து உங்களுக்கு வேறு. அது நம்ம வந்து வெறும் இமிக்ரேஷன்லேயே நின்னோம். ஆனால் இங்கே பாருங்கள், நிற்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்கோம். பஸ் இருந்துமே நிற்கிறோம் இங்கே. ஓ, இங்கே இமிக்ரேஷன் 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு எனக்கு. பட் மக்கள் எல்லாம் உக்காந்துட்ருக்காங்க, கீழே உக்காந்துட்டாங்க சில பேர்லாம். ஸோ கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்போர்ட்டை வந்து செக் பண்ணுறாங்க. பாஸ்போர்ட்டை செக் பண்ணிட்டு தான் வந்து ஏற்றுறாங்க. ஸோ லைனில் போயிட்டுருக்கோம். அதான் செக் பண்ணிட்டு ஸ்டாம்ப் இருக்கா, என்ட்ரி ஸ்டாம்ப் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது தான். செக் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி தான் போடும். எல்லாம் இங்கே இல்லை இதுவாக போட்டிருக்காங்க. ஜம்ப் பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். நிறைய பொருள்லாம் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறாங்க. எப்படி போகிறது? தேங்க்யூ ப்ரோ.
பாருங்க சீட்லலாம் தூக்கின்னு வந்து என்ன போட்டி எப்படி உட்காருது. ஐயோ இந்த இடத்துல இந்த பொட்டியெல்லாம் போட்டோன்னா எப்படி தாங்க உட்காருது? என்னங்க இது? உட்கார இடத்துல சீட்டே இடம் இல்லை. பேகே வைக்கணும்ல. என் பேக்கெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருங்க. மேலே ஜம்ப் பண்ணிலாம் ஏறி வந்துருக்கு. இப்போ பாருங்க சீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிறாங்க போகிற வழியில். நான் இங்கே பாருங்கள் பேக்கை வச்சுட்டு இந்த பக்கம் உட்காந்து இருக்கிறேன். இது மேலே ஏறி தாங்க வந்து உட்காந்தேன். இடமே இல்லைங்க போகிறதுக்கு. ஓ கொடுமைங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? மக்கள் ஏறி ஏறி தான் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பேகு இங்கே வந்து போகிற வழி இது. கொடுமை. அங்கெல்லாம் நிற்கிறாங்க யார் போகிறதுக்கு. நானும் ஏறி எப்படியோ ஓடியான்ட்டேன். அவ்வளோதான் இங்கே லாக்குங்க. இதுக்கு வரும் இந்த பக்கம் போக முடியாதுங்க. வண்டி ஏற்றுட்டாங்க. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஓகே பாய் பாய். ஜாம்பியாவுக்கு ஒரு பாய். ஜிம்பாப்வே அஃபீஷியெல்லாம் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ வண்டி முன்னாடி கிளம்பி போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த பக்கம் போக முடியாது, ஏந்திரிக்கவே முடியாது. வண்டி நிறுத்தினா மட்டும் இதோட வந்து ஜிம்பாப்வேயோட அராரையில் போய் நிறுத்தினா மட்டும்தான் ஏந்திரிக்க முடியும். என்னங்க சொல்கிறது? பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சர் தான். இந்த மாதிரிலாம் வந்து போனால் தான் வந்து உங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு வழியாக போகிறோம். ஸோ நம்ம 3 பார்டர் கிராசிங் வந்துவிட்டோம். ஒன்று வந்து அந்த பெயிட் பிரிட்ஜு, இன்னொன்று விக்டோரியா ஃபால்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சிருண்டு பார்டர். 3 டிஃப்ரெண்ட் பார்டர். ஆக்சுவலாக நீங்கள் விக்டோரியா ஃபால்ஸ் வழியாகவும் போய் நீங்கள் அராரையா போகலாம். பட் ஆனால் வந்து அது சுற்று. ஸோ இதுதான் வந்து ஈஸி பார்டர். ஸோ அதனால் எப்படி இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது. 300 கிலோமீட்டர் கடந்து காலையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதை பாருங்கள் இன்னொன்னே தூக்கி எடுத்துன்னு வந்து போடுறாங்க. இப்போ தான் சொன்னேன் போடாதீங்கயா. என்னென்னா திருப்பி எனக்கு ஏந்தே போக முடியாதுங்க. ஏன் வண்டி நிறுத்தினா கூட புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நம்ம சீட்டு. ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டேன்னா எப்படி போவாங்க? இதுக்கு மேலே வேறு ஒரு பேக் எடுத்துன்னு வந்து போட்டுக்கிறாரு ஒருத்தர். என்ன சொல்கிறது? நான் பாருங்கள் என் பேக் இங்கே வந்து போட்டுக்கிறேன். எனக்கு கால் வைக்க கூட இடம் இல்லைங்க கீழே. ஐயோ நவுத்த கூட முடியாதுங்க காலை. உட்கார்றது கூட இடம் கிடையாதுங்க யாருக்கும். இங்கே வந்து உட்காரனா கூட எப்படி வந்து உட்காருவாங்க? இதெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டா கொடுமை. சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம ஆஃப்ரிக்கன் ட்ரிப்னால் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு நின்று வேறு போகிறேன், போயும் தொலைய பண்ணுறான் வேகமாக. காலில் சுத்தமாக லெக் ஸ்பேஸே கிடையாதுங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி வந்து வச்சுன்னு போகிறதுனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ஏதோ ஓட்டம் இருங்க சாஞ்சின்னு இதில் அப்படியே இந்த ஜன்னல் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான். கொடுமை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக திருப்பி நிறுத்தி வச்சுருக்காங்க வண்டியை. எதுக்கு நிறுத்தி வச்சுக்கிறானே தெரில. இங்கே ஒரு வண்டி நிற்கிது, அங்கே ஒரு வண்டி நிற்கிது. 1 மணி நேரமாக நிற்கிது. ஏன் நிற்கிது, எதுக்கு நிற்கிதுன்னே தெரில. ட்ராவல் பண்ணதே வந்து 2.5 மணி நேரம் தான். 2.5 மணி நேரம் தான் வண்டியை ஓட்டிடுவோம். அங்கே 4.5 மணி நேரம் நிறுத்திட்டான்னா 3.5 மணி நேரம் நிறுத்தணும். ப்ளஸ் அங்கே ஒரு 1 மணி நேரம் வந்து நிறுத்தணும். பட் அவன் பாருங்கள். Actually, why they are stopping here? Do you know any reason? Actually, why they are stopping here? They are police. Police? It's police, yeah. Because of police they are stopping? Because of police they are stopping? Yes. But why like for police, like for 1 hour they are stopping here? It seems like they want a lot of money, but they don't have to give. They don't have money to give to them. Why should they give money? Like why should they give money? Like they have documents, right? Yes, they are smuggling things inside the bus. So that's why like these things like they're carrying out. Yes. Though that's why they are. Actually, this is bad. Actually, they should not do this kind of things. ஏன்னா வண்டியில் அந்த பொருள்லாம் தூக்கி போட்டாங்கல்ல, அது மாதிரிலாம் எடுத்துன்னு போகக்கூடாதுங்க. ஓவர் வெயிட் வேறு. அது எனக்கு தெரியும். அது ஓவர் வெயிட்லாம் போட்டு எத்தனையே போகக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துன்னு போனால் போலீஸை காசு கொடுக்கணும். அதனால் வெயிட் பண்ணுறாங்க போலீஸ் போகிற வரைக்கும்.
Madu. எங்கங்க போவேன் என்ன சரி. இந்த பக்கம் இந்த பஸ்ஸெல்லாம் போகிறாங்க, இந்த பக்கம்லாம் பஸ்ஸு போகுது. 1 மணி நேரம் நிறுத்தி வச்சுக்கிறோம். Did you ask them why they put these kind of things here? No, we can't ask them because they know what they are doing. But we are paying how much money, right? Yes. So much money and we are... We know that there is too much police in this road. Too much police in this road. So when they reach any checkpoint, they're supposed to give them money. Yeah, like every time they need to give money, but So traveling you know, like this, sometimes like... they know that if they travel like this, that's when their money they're going to balance. They do it for the sake of the money so that the money will balance. Crazy. But it's making the passengers... எப்போ கொடுத்து எப்போங்க போய் என்னங்க பண்ணுறது? Every time it happens like this. No, sometimes just the way. Sometimes they will allow, sometimes they will stop. அதாங்க இந்த பொருள்லாம் வாங்கி எத்தனை வந்து போட்டது தாங்க பிரச்சனை. எதுக்குறா எத்தனை வந்தீங்க இதெல்லாம்? கடவுளே, இருட்டில் எதுவும் தெரியுதுன்னு நினைக்காதீங்க. நான் மன வருத்தத்தில் இருக்கேங்க, மன வருத்தத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். காட்சியாக ஏற்றுட்டாங்க எப்படியோ. 1.5 மணி நேரம் நின்றுங்கிறாங்க. என்னங்க இது? வா, $50 ஏதோ கொடுக்குறேன்னாங்க போல, யாரோ கொடுத்துட்டு அப்புறம் நான் தரேன்னு இருக்காங்க. மார்னிங்க 6:30 வந்தாச்சு. மணி 6 ஆகுது. early morning. அப்பா பெண்டு எடுத்துருச்சுங்க உடம்பு. எந்த அளவுக்கு பனி பெய்யுது பாருங்களேன். தெரியுதா பனி? சரியான பனி பெய்யுது வெளியில். மணி 6 மணி ஆயிடுச்சு. பட் அந்த பனி பெய்யுறது அப்படியே தெரியுது. வெயில் வருது. நான் அப்படியே இதில் படுத்துட்டேங்க. இது மேலே அப்படியே தலை வச்சிட்டேன். என் பேக் இருக்குது, அப்படியே பல தலை வச்சு இதுவும் சாஞ்சிட்டேன். சரியான தூக்கம் நைட்டு. அப்படிங்க அப்படியே ஏறி இந்த மூட்டை கால வச்சு தான் போகணும். பேக் வச்சுருக்கேன்.